நம்முடைய நகரம் சுத்தமாக இருப்பதற்கு மிக முக்கிய எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்கு தெரியும் கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் உயிர் கொடுத்தீங்க அப்படிங்கறத நாங்க நன்றி கடனோடு இந்த கோவை மாநகராட்சி அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு இங்க நம்முடைய தினக்கூலி துப்புரவு பணியாளர் சகோதரிகள் சகோதரர் இருக்கிறீங்க, டெங்கு ஒழிப்பு டிபிசி பணியாளர் இருக்கிறீங்க, குடிநீர் விநியோக பணியாளர், எல்லா கூட்டமைப்புகளும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். நீங்களும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க, எல்லா நேரத்திலையும் வேலை பார்க்குறவங்க, செம்மொழி மாநாட்டிலிருந்து வேலை பார்க்குறவங்க இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு வேற வழி இல்லாம 4வது நாளாக தொடர்ந்து கலெக்டர் ஆபீஸ் வெளியே வீதியில் உட்கார்ந்து போராட்டம். முதல்ல இங்க நாங்க வந்திருப்பது என்னோட நம்ம மாவட்டத்தினுடைய தலைவர் ரமேஷ் சொந்தங்கள் எல்லோரும் இங்க இருக்கிறது. உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கோம். ஆதரவோடு நிற்க போறது, ஆதரவோடு நிற்க போறது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் நம்ம நிரந்தரம் ஆக்கிடுறோம் அப்படின்னு வந்தாங்க. நிரந்தரமா உங்களுக்கு வேலை செய்யலாம். அதன் பிறகு எல்லா இடத்திலுமே தனியார் மயமாயிருச்சு. கடந்த 4 ஆண்டுகளா பார்க்கிறோம். அது நீங்கள் இங்க எழுதியிருக்கிறீங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி 4ஆம் நிலை பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் பிரைவேட்டைஸ் பண்ணனால இந்த கோரிக்கையை எல்லாம் மறந்துட்டாங்க. இது முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய ஊதியம் முறையாக சரியாக கரெக்டா வரணும். ஏன்னா அரசாணை 2017 அரசாணை 62 அதுல என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தருக்கு 770 ரூபாய் கொடுக்கணும். அதிலும் சரியா வருதா? முதல்ல வரல. 3 கான்ட்ராக்ட் இருக்கிறாங்க. 486 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, 557 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, ஒருத்தர் ஒன்னு கொடுக்குறாங்க. 3 கான்ட்ராக்டுமே இன்னைக்கு உங்க பேச்சுவார்த்தை நீங்க பண்றதுனால ஒரே இடத்துக்கு வர்றாங்க. அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்க நிரந்தர பணியாளர்களாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய குறைந்தபட்சம் இன்னைக்கு நம்முடைய மாநகராட்சியினுடைய கமிஷனர் ஐயா, கலெக்டர் ஐயா குறைந்தபட்சம் எல்லாம் இணைஞ்சு 3 கான்ட்ராக்டரை கூப்பிட்டு உங்களுக்கு 770 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது குறைந்தபட்சமா நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால தலைவர் சொன்னாங்க 2 நாள் பார்க்கிறோம். 2 நாள்ல உங்க போராட்டம் முடிவுக்கு வரலைன்னா பாரதிய ஜனதா கட்சி